ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போதான் நியூஸை பார்த்தேன். உச்சநீதிமன்றம் சும்மா பொழிவு கொடுத்துருக்கு போலயே, வேற லெவல். சரி, இதுலயாவது நம்மளுக்கு ஒரு ஆதரவாக ஒரு கேட்கறாங்க கேள்விகளை. ஏன்னா மக்களுடைய கடைசி நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் தான். ஸோ அவங்களாவது உண்மையா இருக்கணும்ல. ஸோ அந்த வகையில நமக்கு ஒரு பரம திருப்தி, சந்தோஷம். அதான் என்ன கேட்டீங்கன்னா, தமிழை வெற்றி கருத்து சார்பாக உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீட்டு மனுவும் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த வழக்கு, கரூர் வழக்கு சம்பந்தமா பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு நீங்க உத்தரவிடணும். அது மட்டும் இல்லாம இங்க வந்து எஸ்ஐடில வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரன் காவல்துறைகள் தான் வச்சு அதை விசாரிக்கிறாங்க. அப்படி கூடாது, ஓய்வு பெற்ற நீதிபதி வச்சு தான் அந்த விசாரணை நடத்திருக்கணும். அப்படி நடத்தல. அது மட்டும் இல்லாம சென்னை உயர்நீதிமன்றத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தீர்ப்பு சொன்னாங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா எங்கள் தரப்பு நியாயத்தை கேட்கவே இல்லை அப்படின்ட்டு நிறைய வாதங்களை முன் வச்சிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் கேட்டுட்டு உச்ச நீதிமன்றம் சும்மா நாக்கப்படுங்க நறுக்குன்னு கேள்வி கேட்டிருக்கு. அதை பார்த்தோம்னா எனக்கு அவ்வளோக்குள்ள சந்தோஷம். என்ன கேட்டீங்கன்னா, அதாவது கரூர்ல நடக்கிற அந்த சம்பவத்துக்கு இது வந்து மதுரை மாவட்டம் அதுக்குள்ள தான் வருது, அந்த கட்டுப்பாட்டில் வருது. மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு தான் விசாரிச்சிருந்த நிலைமையில எப்படி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு எடுத்தது? அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டு முறைகள் நெருக்கலான இந்த வழக்கு தானே, இது எப்படி கிரிமினல் வழக்கா பதிவு பண்ணீங்க? அது மட்டும் இல்லாம தனி நீதிபதி எப்படி இதை விசாரிக்கலாம்? அவரு எப்படி விஜய் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் வைக்கலாம், தலைமை பண்பு இல்லாதவர்னு? ஸோ எப்படிங்க? அதாவது விஜய் வந்து எதிர்த்தரப்புல அவர் மேலே எஃப்ஐஆரே பதிவு பண்ணல, அவர் எதிர்த்து மனதாரே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரை சம்பந்தமாக விசாரிக்க நிலைமை என்ன இருக்கு? ஸோ அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் விஜய்க்கு ஆதரவாக, தமிழை வச்சுக்கிறதுக்கு ஆதரவாக புளின்னு உச்சநீதிமன்றம் கேட்டதை பார்த்த உடனே எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம். சரி, இதாவது உண்மையா இருக்காங்களே நம்முடைய கடைசி நம்பிக்கை அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத ஒவ்வொருத்தரா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதுல முக்கியமா நம்ம இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்க சார்பாக வைக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு ஆதரவாக இதுக்கு முன்னாடி மாரிதாஸ் இருக்கார்ல, அவர் கேட்டிருந்தார். இது வந்து சென்னை உறிஞ்சு எப்போ இதை வந்து விசாரிச்சுட்டு, அதாவது தலைமை பண்பு இல்லாதவர் ஓடிட்டாரு அப்படின்லாம் விஜய் பத்தி விமர்சனம் வச்சாங்கல்ல. ஸோ அப்போ இதை குறித்து மாரிதாஸ் பேசியிருந்தாரு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மாரிதாஸை கைது பண்ணாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும், கைது பண்ணிட்டு உடனே விட்டாங்க. ஸோ அவருக்கு நேரத்தை ஒரு நன்றி சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் எப்பவுமே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் நேர்மையாக பேசுவார். அதுக்கப்புறம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவமதிச்சு பேசியிருந்தாரு. ஆனால் இந்த விஷயத்துல உண்மையா பேசியிருந்தார் அந்த டைம்ல. அதாவது பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் ரெண்டு தரப்பி வார்த்தை கேட்கணும், ஆனால் விஜயோடைய அந்த வார்த்தை கேட்கவே இல்லை அப்படின்ட்டு அவர் அப்பவே இருந்தாரு. ஸோ இன்னைக்கு இந்த வார்த்தை முன்வைக்கும் போது உச்சநீதிமன்றம் விஜய்க்கு ஆதரவாக பேசுறது ரொம்ப ஒரு சந்தோஷம். அதுலயும் குறிப்பா அதாவது விஜய் அவர்கள் ஓடி போயிட்டார் சொல்றீங்களா? எப்படி ஓடி போயிட்டாரு? அதாவது காவல்துறை தான் அங்கிருந்து நீங்க உடனே கிளம்பணும், இல்லைன்னா மேலும் பார்த்தீங்கன்னா அசாமியில் நடக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதன் பேர்ல தான் அவர் அங்கிருந்து போனாரு, அசாமில் இது நடக்கூடாதுன்ட்டு. ஸோ அதனால அவரு எப்படி ஓடி போயிட்டாருன்னு எப்படி நீங்க முன்வைக்கலாம் அப்படின்ட்டு விஜய் தரப்புல இருந்து அந்த வார்த்தை முன்வைக்கும் போது அதுக்கு நறுக்குன்னு. ஸோ இதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுது, ஏங்க அவர் போறதும் அவருடைய விருப்பம், இதெல்லாம் இது நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நறுக்குன்னு ஒரு கொட்டி இருக்கு. ஸோ இப்படி எல்லா விஷயங்கள்லையும் உச்சநீதிமன்றம் தளபதி விஜய் அவர்கள் செயல உண்மை இருக்கு, அவர் செயல் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு சார்பாக கேள்விகள் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு பரடியா நான் பார்த்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் இன்னொருத்தர மறந்துட்டேன். ஸோ இந்த சம்பந்தமா நம்ம மாரிதாஸ் நன்றி தெரிவிச்சிருந்தோம். அதே மாதிரி அதாவது ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வரதராஜன் நினைக்கிறேன், அவரு யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நீதிமன்றம் சொன்ன விஷயம், சென்னை உயர் நீதிமன்றம் அந்த பேசுறதுல தலைமை பண்பு உள்ளவர் அப்படின்னு விமர்சிச்சுக்கலாம், பதிலடியா அதை வந்து குறிச்சு விமர்சனம் பண்ணியிருந்தார். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவரையும் கைது பண்ணிட்டாங்க. ஸோ அவருக்குமே ஒரு நன்றி சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் இப்படி உண்மையை பேசினா கைது நடவடிக்கை நடக்கும்போது அதை எதிர்த்து கேள்வி வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறதுக்கு தமிழை வச்சு கழகம் உறுதியாக நிற்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் தமிழை வச்சு கழகத்தில் நியாயம் இருக்கு, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கலாம் என்ன பண்ணாலும் ஆதரிக்கூட கிடையாது. இப்போ மாரிதாஸோ வந்து அவங்க நேர்மையை பேச முடியாமல் உண்மையை பேசணும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இங்கே ஒரு தப்பு நியாயம் நடக்குங்கும் போது அவங்க வந்து தங்கள் சைடில் இருந்து அந்த வார்த்தை முன்வைக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும் போது ஒரு கருத்து சுதந்திரம் இல்லாத மாதிரி அதை விமர்சித்ததுக்காகவே கைது செய்யப்படுங்கிறது ரொம்ப தவறானது. ஸோ இப்போ மாரிதாஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் இருக்கனால அவர் உடனே வெளியே வந்தார். ஆனால் வரதராஜன் அவருக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரி தான் ஓய்வு பெற்றவர், ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு தமிழை வச்சு கழகம் இந்த நேரத்தில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். வழக்கறிஞர்கள்லாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ தமிழை வச்சுக்கள் செயல் இப்போ நம்ம செயல் இருக்க தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ டிஎம்கே செயலையோ இல்லை மற்ற பெரிய அதிமுக செயலோ இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து சார்பாக பேசுறாங்க, ஒரு யூடியூப்ல இருக்காங்க, ஒரு சமூக வலைதளத்தில் பேசுறாங்க, ஒரு ஐடில ஏதோ ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாங்க அப்படின்னா அந்த கட்சிகள் பயங்கரமா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா நிற்கிறாங்க. ஸோ ஆனால் தமிழை வச்சுக்கிறதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இப்போ நிறைய ஊடகங்கள் இருக்கு. இப்போ நம்மளாம் ஒரு சின்ன ஊடகம், ஸோ நம்மளோட பெரிய பெரிய ஊடகம் நிறைய. ஸோ அப்படிப்பட்டவங்க தமிழை வச்சு சார்பாக பேசும்போது அவங்களுக்கு உறுதுணையா தமிழை வச்சுக்கிறவங்க நிற்கணும். ஸோ அதை சில நேரங்களில் தவற விட்டுறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழுது. ஸோ அப்படி தவற விட்டனால தான் இன்னைக்கு நிறைய விஷயங்களும் தமிழை வச்சுக்கிறதுக்கு எதிராகவே திரும்பிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ திமுகன்னு வச்சுருங்களேன், திமுகவுக்கு சார்பாக நீங்கள் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் ஒன்று பேசுங்க பாருங்களேன், அவருக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் இருக்கு.
ஸோ அவங்களுக்கு இந்த பண உதவிலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பேக் போனாக இருக்காங்க, நீ பண்ணுன்ட்டு. ஸோ அந்த தைரியத்தில் தான் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்ட் பிரதர்ஸுங்கிற வேஸ்ட் பிரதர்ஸ், இந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல, மூத்தச்சந்திலேருந்து பேசக்கூடிய அந்த சின்ன பசங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு படத்தோட ரிவ்யூ பண்ணுற இடத்துல வச்சுட்டு பயங்கரமா விஜயோடைய அந்த கரு சம்பவத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மேலே எந்த ஒரு வழக்கு தொடர நல்லா கேட்கணும். ஆனால் அங்கே வந்த விஜயோட ரசிகர் ஒருத்தர் அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கும்போது அவரை வேணும்னே வம்பு கிழத்து, அவர்கிட்ட சர்ம கேள்வி கட்டி இவங்களே வம்பு கிழத்து அவர் வாயிலிருந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது அதை அப்படியே திருப்பி அவரை கைது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ அந்த ரோஸ்ட் பிரதர்ஸுக்கு அந்த அரசு, திமுக அரசு பயங்கர ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க சார்பான நிலைப்பாடு எடுக்கிறனால நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த யூடியூப் ரிட்டர்ஸ், அப்புறம் மில்டன், இந்திரகுமார், இப்படி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு சார்பான கட்சியில் முன்னுக்கு தான் அவங்களுக்கு பேக் பண்ண அந்த கட்சி நிற்குது. மறைமுகமாக தான் அவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ண, அதனால தான் அவங்க ஒரு தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதன் நிலைப்பாட்டை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் தமிழை வெற்றி கழகத்து சார்பாக பேசும்போது தமிழை வெற்றி கழகம் இந்த பேக் போனால் நிற்கணும். ஸோ இப்படி உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை. தமிழை வெற்றி கழகம் அவங்களுக்குலாம் சப்போர்ட்டாக ஒரு பாதுகாப்பாக வழக்குன்னு இருப்பீங்கன்னா வச்சிருக்கோம். எதுக்கு வச்சிருக்கோம்? இந்த மாதிரி உண்மையை பேசுறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக நிற்கிறது தான். ஆனால் சில இடங்களில் அது தவறுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. ஸோ அது தவறும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைடு அந்த பலம் இல்லாத மாதிரியே போயிட்டு இருக்கு. ஆளுக்கு குறைஞ்சிட்டே வராங்க. இப்போ சமூக வலைதளங்களில் இப்போ திமுகவுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறதுக்கு இருக்காங்க பார்த்தீங்கன்னா கம்மியான ஆள். ஸோ இதையே இன்னைக்கு நான் இந்த இடத்துல பதிவு பண்ணு சொல்றேன் கேட்டீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி தமிழை வச்சுக்கிறது சார்பாக ஆரம்ப காலகட்டத்தில் ஜெகதீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு செய்தி தொடர்பாளராக எல்லா மீடியா சேனல்லையும் பேசியிருந்தார், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வேற எதிர்த்து சைடில் மாறிட்டாரு. அதுக்கப்புறம் முழுக்க விஜய்க்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து பேசிட்டு இருக்காரு, நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. ஸோ அவர் அந்த தமிழை வச்சுக்கிறதுல இருந்து விலகி போன டைம்ல எல்லாருமே அவர் விமர்சித்தாங்க. ஆனால் நான் மட்டும் அவருக்கு லைட்டா சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, நம்மளுக்குன்னு ஃபேமிலி இருக்கு, நம்ம போனா நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி ஏதாவது கொடுக்கணும். ஸோ ஒரு மாசத்துக்கு இவ்வளோன்ட்டு ஒரு இதாக நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அதை விட்டு நம்ம வந்து முன்னேறமே விவாதங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது மணி அதாவது சேலரி மாதிரி ஏதாவது கொடுத்தா நம்ம பண்ண முடியும். நமக்கு எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்ம எப்படி தொடர்ந்து அவங்க ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை முன் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எந்த ஒரு பதவியும் கொடுக்கப்படல. எல்லாருமே அவர்கிட்ட கேள்வி கேட்ட, ஏன் உங்களுக்கு பதவி கொடுக்கல கேட்ட மாதிரியும் அவர் அதுக்கு கீழே கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு கட்டத்தில் அவருக்கு எந்த ஒரு பதவியும் கொடுக்கப்படலன்னு அவர் வந்து போயிட்டார். ஓகேவா? ஸோ இதை தான் நான் குறிப்பிட்டு தான் அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். அப்போ கூட நிறைய பேர் இல்லைனா நீங்கள் ஏன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அவர் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு சரி படிச்சு. ஆனால் அதுக்கப்புறமே ஏன் அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கரூர் சம்பவம் நடந்த சமயத்தில் அவ்வளோக்குள்ள ஒரு துயரமான சம்பவம். ஸோ அந்த நேரத்தில் கூட நியூஸ் சேனலில் இந்த எதிர்த்தரப்புல வந்து இவர் வாதிச்சிட்டே இருக்காரு, ரொம்ப தரைக்கிறோம் விஜயவலை பற்றி. அப்போ ஏன்டா இந்த ஆள் இவ்வளோக்குள்ள கிழித்துறாம போயிட்டான் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப வரணும், இந்த ஆளுக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணவே நினைச்சேன். ஓகேவா? இதையே இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அதாவது யாருமே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப பார்த்தீங்கன்னா பொது சேவைக்காக வரல. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான தேவைகள் இருக்கு, நியாயமான கோரிக்கைகள் இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி அவங்களுக்கு ஒரு பேக் போட இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இப்போ ஏதாவது ஒரு சம்திங் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, அவரை ஏதாவது கரெக்ட் பண்ணி தமிழ் வச்சுக்கள் சார்பாக வச்சிருக்கணும். ஏன்னா தவறோட கூட ஒவ்வொருத்தரையும் நம்ம இழக்கக்கூடாது. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை துறை, அவர் போன நினைச்சவர் எப்போ வேணா போயிடுவான்னு வச்சுருங்களேன். ஸோ அவரை விடுங்க, அவரை மாதிரியே வேற யாராவது தமிழை வச்சுக்கிறது சார்பாக பேசக்கூடிய, அதாவது ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பேக் போனா தமிழை வச்சு கழகம் எந்த வகையிலாவது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க தொடர்ந்து உங்களுக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதான் உண்மை. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. தளபதி விஜயவல் கட்சி நிர்வாகிகள் அமைதியாக இருக்கப்படி எந்த ஒரு விமர்சனம் பயிர் கொடுக்கூடாதுன்னு சாப்பிட்டா வச்சுட்டார். இப்போ ஊடகங்களில் முழுக்க எதிர்த்தரப்புல இருந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ தளபதி விஜயவலுக்கு தமிழை வச்சுக்கிறதுக்கும் ஆதரவா குரல் வேணும்ல. அதாவது எப்பவுமே ஒரு கட்சியிலேயே ஒரு சார்பாக வச்சிருக்கணும். கட்சி இல்லாமல் பொது தளத்துல இருந்து, அதாவது பொதுவாக இருக்கிறவங்கள்ட்ட இருந்து ஒரு ஆதரவான நிலைப்பாடு இருக்கிற மாதிரி ஒரு அணி எப்பவுமே இருக்கணும். சமூக வலைதளம் அதுக்கு முக்கியமாக தேவை. அது எல்லா காட்டகத்திலுமே உதவும். ஸோ அதான் சொல்ல வரேன். இப்போ நீங்க பாருங்க, திமுக செய்தி தொடர்பாளர் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா திமுக இல்லாம திமுக ஆதரவு நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் இந்த அண்டாமையன் செந்தில்வேலு, அதுக்கப்புறம் இந்த மில்டன் திமுக நேரட்டா பொறுப்புல எதுவுமே வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனா முழுக்க திமுக ஆதரவு நிலைப்பாடு தான் இருப்பான். இந்த யூடியூப் ரெசிபிக்காக நான் திமுக கட்சிக்காரனே கிடையாதுமா, ஆனா முழுக்க திமுக ஆதரவு நிலைப்பாடு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பில்டப். ஸோ அதே மாதிரி தமிழை வச்சுக்கிறதுனா அந்த மாதிரி சமூக வலைதளங்களில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் வேணும். அதுக்கு தமிழை வச்சுக்கிறது சார்பாக ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஊடகத்தில் உள்ளவங்களை அதை வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒரு பேக் போன தமிழை வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேக் போனால் இருக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. இது எத்தனை பேர் நீங்கள் ஒத்துக்கலையோ ஸோ இது என்னோட நிலைப்பாடு நான் இதை சொல்ல நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே பிரச்சனை வருது. இப்போ தமிழை வச்சுக்கிறது சார்பாக ஒரு நல்ல நேர்மையாக உண்மையாக நியாயத்தை பேசிட்டா உடனே அவங்க கைது. அதாவது மாரிதாஸ் பெரிய ஆளு, அவர் வந்து வெளியே வந்துடலாம். ஆனால் மற்றவங்க பாருங்க, இப்போ வரதராஜன்கிறது ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி, அவருக்கு அது நிலைமை எப்பவுமே ஒரு சின்ன எதையுமே நம்ம உதாசனப்படுத்தாம சிறு திரும்பவும் கூட பல்குத்த உதவுங்கிற மாதிரி
எல்லாத்தையும் மேக்சிமம் தமிழை வச்சுக்கிறதுக்கு ஆதரவாக கிடைக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் ஒன்றா நினைச்சாதான் தமிழை வச்சுக்கிறது இன்னும் பலமாகவே இருக்கும். சரியா? அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அதிமுக ஐடிவிங்க திமுக ஐடிவிங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அதிமுக ஐடிவிங்க இருக்கா இல்லையான்னு தெரியாது. அந்த அளவுக்கு பெருசாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக வேலை செஞ்ச மாதிரி தெரியாது. அந்த இடத்துல அதிமுக தப்பு பண்ணிட்டு இப்போ சவுக்கு சங்கரை வச்சு அதை வந்து நிவர்த்தி பண்ணிருக்காங்கன்னு வச்சுடுங்களேன். அவர் தான் இன்னும் ஃபுல் ஃபோன்ஸாக இருக்காரு. சவுக்கு சங்கருக்கு பக்கபலமா அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அவருடைய கேஸ்ல எல்லாம் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு அவருடைய இதுல, ஏன்னா அவருக்கு பலமா இருக்கனால. ஆனா திமுக பாருங்க பயங்கர ஒரு இதா இருப்பாங்க. அவங்களோட ஐடிவிக்கும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இப்போ தளபதி விஜயவர்களுக்கு தொண்டர் படை, அதாவது ரசிகர் படையா இருக்கக்கூடியவங்க பயங்கரமா இருக்காங்க. அவங்க எந்த ஒரு ஆதாயமும் எதிர்பார்க்காம பயங்கர சப்போர்ட்டா இருக்காங்க. ஸோ அது ஓகே. இருந்தாலும் அந்த மாதிரி ஏதாவது 1-2 பேருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் போது தமிழை வச்சுக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் பேசுற இந்த கருத்துக்களை உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா, இல்ல இது சரியா தவறா, எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதை பார்த்துட்டு மேலிடத்துக்கு இந்த வீடியோ எல்லாம் பார்த்தாங்க அப்படி வச்சாங்கன்னா அவங்களுடைய ஒரு முடிவில் வந்து ஏதாவது மாற்றம் பண்ணி ஆமா நம்மளுக்கு ஆதரவாக நிலைப்படக்கூடிய ஊடகங்களுக்கும் ஒரு பாதுகாப்புங்கிறது கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கணும்ல. அதுக்காக இந்த வீடியோ பதிவு. சரி, ஓகே, பார்க்கலாம் அடுத்த வீடியோல. பாய்.